சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார். இந்த மீன ராசி நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்கா சார், எனக்கு வந்து 7 சனி பாதிக்குமா சார், எனக்கு தொந்தரவு கொடுக்குமான்னு கேட்டால் ஆமாம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. என்ன அப்படின்னா இந்த மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் பெருசாக வராது. ஏன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தைரியமாக திருமணம் பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் வராது. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள். நிறைய பேருக்கு என்னென்னா சனி பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஆனால் உண்மையிலே சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மைகளை தான் அதிகமாக சனி பகவான் செய்வார். என்னன்னா அந்த நன்மைகள் செய்யும்போதே நம்மளுக்கு ஒரு தீமைகள் இருக்கா மாதிரி தெரியும். அதுதான் காரணம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 7.5 சனி நடக்குது வச்சுக்கோங்களேன். 7.5 சனியில் என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சனி பகவான் தான் ஒன்று. அதே மாதிரி இப்போ அஷ்டம சனியில் இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்னால நிறைய பாதிப்புகள் வரும். அதே போல் அந்த அஷ்டம சனியில் என்ன ஆகும்னா அந்த ஆசைகள்னால என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பார். இது மாதிரி சனி பகவான் இந்த 2 இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் பெரிய பிரச்சனையை தவிர மற்ற இடங்களில் வரும்போது சனியை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. இன்னொன்று என்னென்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எதை கெடுப்பார்னா கெட்டதை கெடுப்பார், நல்லதை கொடுப்பார். அப்போ அந்த நல்லதை கொடுக்கும் பொழுது அது அடுத்த தலைமுறை வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். கெட்டதை கெடுக்கும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு தவறுகள் உங்களை அறியாமல் நடந்திருக்கு, இல்லை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை கெடுத்து அதை உங்களுடைய தலைமுறையிலேயே அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி அடுத்த தலைமுறை சுபிட்சமாக இருப்பதற்கான ஒரு வழியை இந்த சனி பகவான் எப்போவே செய்வார். அதனால தான் கர்மகாரகன் சனி பகவான். அந்த கர்மகாரகன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போல பலன்களை கொடுப்பார். இதில் என்னென்னா கொஞ்சம் அடிஷ்னலாக இப்போ ஒரு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, அது தவிர பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி தசை நடக்குது, இல்லை சுப கிரகங்களுடைய தசை கூட சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு 7.5 சனி நடந்தும் கூட அஷ்டம சனி நடந்தும் கூட நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய பாதிப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கறது இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறோம் கர்மகாரகன். அப்போ ஏதாவது ஒரு தீவினை செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பை இந்த சனி பகவான் கொடுப்பாரு. இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 2029 முடிக்கிறார். அதாவது 1150 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியில் இருக்க போகிறார். அதனால தான் நீண்ட காலம் ஒரு ராசியில் நகரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால தான் இதனுடைய பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக பார்க்கணும். இது சில பேருக்கு நல்லது இருக்குது, சில பேருக்கு தீமைகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும்போது அது தீமைகள் கூட நன்மைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ ஜென்ம சனியில் சனி பகவான் பேச்சாயிருக்கிறது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு பிரச்சனை இருக்கா சார், எனக்கு 7.5 சனி பாதிக்குமா சார், எனக்கு தொந்தரவு கொடுக்குமான்னு கேட்டால் ஆமாம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. என்ன அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் பெருசாக வராது. ஏன்னா குருவோடைய வீட்டில் சனி பகவான். அப்படி இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் தொந்தரவுகள் இருந்தால் கூட அதில் யாராவது ஒரு காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வருவாங்க. சில மீனராசி என்பவெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சார் 7.5 சனி வந்தால் என்ன சார், ராகு இது பேச்சானா என்ன சார், குரு பேச்சானா எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்குது, எதுவும் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கல சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய மீனராசி என்பவர்கள் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துக்கங்க. காரணம் என்னென்னா அந்த கர்ம வினையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். இந்த 7.5 சனியில் தான் என்னாங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் பிரச்சனை, ஒரு ஜோசியரை பார்ப்போமே, ஒரு கோவிலுக்கு போவோமே, ஏதாவது பரிகாரம் பண்ணுறதுனா பண்ணுவோமே அப்படின்ற ஒரு நிலை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த நேரத்தில் தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். அதனால் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னா ஒரு நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது.
அந்த நெகட்டிவிட்டி என்னென்னா, நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது, நான் அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் முயற்சிகள் பல செய்தீர்களானால் இந்த 7.5 சனியிலும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா, இந்த ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு ரூமில் திடீர்னு லைட் ஆஃப் ஆனால் எப்படி இருக்கும், ஒரு இருட்டு இருக்குமா இல்லையா, அது மாதிரி இந்த சனி பகவான் உள்ளே வந்தோன்னா வாழ்க்கையில் ஒரு இருட்டு ஏற்படும். அந்த இருட்டு என்னென்னா ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அந்த தடுமாற்றம் என்னென்னா தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும். இவ்வளோதான் விஷயம். இந்த ஜென்ம சனி இந்த வேலையை தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு இருட்டு இருக்குது, தடுமாற்றம்னா கொஞ்சம் பொறுமையாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டே இருக்கீங்க, கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, திடீர்னு லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுன்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து என்ன ஆகும், ஏதோ கொஞ்சம் வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த சனி பகவான் ஜென்ம ராசியில் பயணிக்கும் பொழுது ஒரு திடீர்னு ஒரு பதட்டம் வரும், ஒரு தவறான முடிவுகள் எடுக்க வேண்டிய வரும். அது இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. பல தடவை முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நேரம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலை இல்லை வச்சுக்கோங்களேன், ஒரு தடவைக்கு பார்க்காம 2 தடவை பார்க்காம 3 தடவைக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட வேலை இல்லைன்ற சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். முதல்ல நிறைய மீனராசி என்பதுக்கு என்னென்னா, சார் நான் போய் சொன்னால் அது ஒரு அசிங்கமாக இருக்கும் சார், இந்த வயசில் போய் வேலை இல்லைன்னு சொன்னால் அவங்க எதாவது நினைப்பாங்க சார், என்னுடைய பேர் கெட்டு போயிடும் சார், அது மாதிரி நினைக்காதீங்க. 7.5 சனியில் அது மாதிரி எண்ணங்கள்லாம் நீங்களாக நினச்சிக்குவீங்க. வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே உதவக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க. யாருமே இல்லை வேலை இல்லைனா நீ அப்படியே இருந்து யாரும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தெரியணும், அவங்க எதாவது நினச்சிப்பாங்க சார், அவங்க எதாவது சொல்லுவாங்க சார், என்ன தரக்குறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. வேலை இல்லை, வேலைக்கு தேடுறேன், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருக்கலாம், ஃபேமிலிக்கிட்ட இருக்கலாம், சொல்லுங்கள், கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் ஒரே விஷயம் என்ன பண்ணணும்னா, வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க. உங்களுக்கு சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும், பாலிடிக்ஸ் இருக்கும், உங்களை நசுக்குவாங்க, கசக்குவாங்க, நிறைய தொந்தரவுலாம் கொடுப்பாங்க. நீங்களாக வேலையை விட்டு போகிற அளவுக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து என்ன பண்ணணும், அடுத்த வேலையை வாங்கிட்டு போகிறேன்ப்பா நான், அது வரைக்கும் நீ என்ன வேணால் பேசு, என்ன வேணால் சொல்லு, நான் காலை முடிக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கிட்டு நீங்கள் வெளில போயிடலாம். ஒன்று. அதேமாதிரி வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, மாறக்கூடிய கம்பெனி ஓரளவுக்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கங்க. நீ அங்கே போனால் அடுத்த ஒரு 3 வருஷம் வேலை செய்ய முடியுமா, ஒரு 5 வருஷம் வேலை செய்ய முடியுமா பார்த்துட்டு போகிறது நல்லது. கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க சார், புதுசாக இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அந்த மாதிரி கம்பெனிக்கு தயவுசெய்து போகாதீங்க. 7.5 சனியில் அந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா சேஃப். அதே போல் தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பது இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை நான் கண்டினியூ பண்ணுவேன் முதல்ல. அடுத்தது இதுக்கப்புறம் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை உங்கள் மனசுக்குள்ளே வரணும். கடன் வாங்கி தான் பண்ணுவேன் அப்படின்னா அதில் மாட்ட போகிறீங்க. அது நீங்கள் ஏதோ பேங்க் லோன் வாங்கினா கூட அதை சமாளித்து வந்துடுவீங்க. நீங்கள் வட்டிக்கு வாங்கி பண்ணீங்க, வெளியில் வட்டிக்கு வாங்கி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகமாக வரும். கவனமாக ஜாக்கிரதையாக இருங்க, சேஃபாக இருங்க. அதே போல் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதுசாக வாய்ப்புகள் வராமலாம் இருக்கும். நான் அங்கே பணம் தரேன், இங்கே பணம் தரேன், நான் இந்த பிஸ்னஸ்க்கு வாங்க, நான் அவங்க கூட பிஸ்னஸ்க்கு வரேன், நான் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம், இந்த மாதிரி ஆசைகள் நிறைய பேர் ஏற்படுத்துவாங்க. ஏற்கனவே அப்படி தான் அழிஞ்சு போயிருக்காங்க நிறைய மீனராசி என்பவர்கள். பிஸ்னஸில் நிறைய பேர் தோத்தது காரணம் நல்லா போன பிஸ்னஸை ஒரு ஆளை உள்ளே கூட்டு போட்டதுனால தான். நல்லா போன பிஸ்னஸை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போனதுனால தான் பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் சேஃபாக இருக்கிற பிஸ்னஸ் ரன் பண்ணுங்கள். கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. என்ன பிஸ்னஸ் இருக்கோ ஆஸ் அண்ட் வேர் கண்டிஷன் ரன் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தி பண்ணுங்கள். ஐயோ ஆர்டர்ஸ் வராமல் போயிடலாம் வருத்தப்படாதீங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய சர்வீஸுக்கு கண்டிப்பாக மற்றவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும், பயப்படாதீங்க. அதேமாதிரி எங்கேயா கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி இல்லைங்க நான் கூப்பிட்றேன்னு சொன்னால் வச்சிடாதீங்க. திருப்பி கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஆகும்னா, ஒரு வாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, திருப்பி அவங்கள போய் எப்படிங்க தொல்லை பண்ணுறது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள். அது மாதிரி இல்லாமல் கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக தொழிலில் லாபம் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். தைரியமாக திருமணம் பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் வராது. அதேமாதிரி காதலில் இருக்கவங்க தோல்வி இருந்துன்னா விட்டுருங்க, ரைட் ஓகே இன்னும் 1 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், அமைதியாக இருங்க. அதை போய் பெருசாகி இல்லை நீங்கள் எதனால் தப்பு, எந்த பிரச்சனை எதனால் அப்படின்னு ரொம்ப போய் அதை போய் ஆராய விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய கஷ்டங்கள் வரும், அவமானங்கள் வரும். அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போகாதீங்க. அது என்ன கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, சின்ன ரோட்டில் அடிதடி தகராறு, நீங்கள் சாரி கேட்டு போயிடுங்க, தப்பு கிடையாது. சாரி கேட்டால் கூட திட்டுவான் அவங்கள, நீ எப்படி சாரி கேட்டு போயிடலாமா கூட கேட்பான். அப்படி கேட்டால் கூட ஆமாங்க தெரியாமல் பண்ணிட்டேன் கூட காலில் கூட விழுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் என்ன ஆகுனா ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு அது முடியாது, அது இழுத்துட்டு இருக்கோம், தேவையில்ல வேலையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடியாது, குடும்பத்தில் இதனால் சண்டை வரும், இதனால் ஒரு டென்ஷன் வரும், பிரச்சனைகள் வரும்.
அது மாதிரி இல்லாமல் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எந்த காரணத்துக்கு கொண்டும் போகாதீங்க. பிரிவினை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதை தள்ளி போடுங்க. அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம், தள்ளி போடுங்க. அது சேஃபு. அதேமாதிரி உடல் நலத்தில் அதிக கேர் எடுத்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட உடனே டாக்டரை பாருங்கள். மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிங்க. சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்நல பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். அதே போல் நிறைய மீனராசிகள் என்ன பண்ணுங்கள், ஒரு வீடு வாங்குங்க, இடம் வாங்குங்க. வீடு வாங்கும்போது என்ன சார் கடன் வாங்கி தான் வாங்கணும்? தப்பு கிடையாது. என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு விரய செலவு இருக்கக்கூடிய நேரம். அப்போ என்ன பண்ணலாம், அதை செலவு பண்ணிட்டீங்கன்னா உடல்நல பாதிப்புகள் வராமல் இருக்கும், பிரச்சனை இல்லை. அதுக்காக வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே பட்டி மொத்த கடனையும் வாங்கிட்டீங்க வச்சிங்க, அதுலேயும் மாட்டிப்பீங்க. அதனால் வீடு ஒரு தேவைக்கு இருக்குது, அந்த தேவைக்கு வாங்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சுப செலவுகளை செய்வது சிறப்பு. இல்லை ஒரு இடத்த வாங்கி போட்டுருங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, இடத்த வாங்கி போட்டுருங்க. கண்டிப்பாக 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த இடமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செஞ்சிடும். இந்த மாதிரி மீனராசி என்பவர்களுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் பாசிட்டிவ் பண்ணுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அதே போல் எல்லா மீனராசிகள் என்ன பண்ணுங்கன்னா, காலையில் சூரிய உதயம் ஆகக்கூடிய காலகட்டத்தில் எந்திரிச்சிருங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கனாவே 7.5 சனியிலிருந்து மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். நல்லா இருக்கலாம், சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி பலன்கள். அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி ஜாதகத்தில் மற்ற கிரகணங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது சில ஜாதகருக்கு பிரச்சனைகள் பெருசாக வராது. சில ஜாதகர்களுக்கு நம்ம சொன்ன பலன்களோட கொஞ்சம் அதிகமான தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் சுப கிரகங்களுடைய தசாபுத்தி கூட, அதாவது சுக்கிர தசை குரு தசை கூட சில பேருக்கு பாதிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக ராகு தசை கேது தசை சில பேருக்கு பெரிய லெவலில் நன்மைகளை செஞ்சுருக்கு, சில பேருக்கு தீமைகள் செய்யும்போது அதை தாங்க முடியாத ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் சனிப்பெயர்ச்சியும் சேரும் பொழுது கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன வேணால் முடிவெடுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார், PDFல வேணும் சார்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் சொல்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பலன்கள் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதை தான் மெயினாக நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது தவிர வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் எப்படி பார்க்குறது, சோழி பிரசனம் பார்க்குறது எப்படி, இதெல்லாம் கர்ம வினைகளை சொல்லும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, நீண்ட நாளாக அது முடிக்க முடியலைன்னா, அது பிரச்சனை கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு பிரசனமாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.